ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 3 மாதங்களுக்கு கடந்து வந்துட்டோம். ஸோ இனி வரைக்கும் மக்கள் நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பதறி போயிட்டாங்க. ஸோ நாட்கள் நெருங்க ரொம்பவே நெருக்கடி கொடுக்க ஒரு பக்கம் வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்திலையும் ஜூன் 4ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணியிருந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அப்டேட் வந்திருக்கும். நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிட்டுருப்பீங்க. ஆக்சுவலாக நம்மளால் வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியலனாலும் ஒன்ஸ் அகைன் இன்னொரு தடவை வந்து கிளியராக சொல்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னால் தெரியாமல் இருந்தால் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ OMBMலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வித்ட்ரால் பண்ணிகிட்ருப்பீங்க. OMக்கும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த 2 நாளுக்குள்ள பேமெண்ட் வந்துடும். மீன்ஸ் அடுத்த வாரம் புதன் வியாழன் பேமெண்ட் வந்துடும். ஆனால் OMக்கு வித்ட்ரால் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக வந்து அமௌண்ட் வந்து அந்த சென்ட் ஆகி பெண்டிங்கில் காட்டியிருக்கும். ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த BMல இருக்கிறவங்களுக்கு வித்ட்ரால் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து காட்டுதுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மற்ற நண்பர்கள் வந்து OMBM வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். CM SM GM இந்த மாதிரி மற்ற பிளானில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரைவில் வந்து டேட் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே MD சார் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். பட் உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னென்னா நேற்றுக்கு நம்மளுடைய நண்பர்கள் வந்து வித்ட்ரால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா கிட்ட வந்து போட்டுருந்தார். போட்டு சப்மிட் பண்ணோடனே எல்லோ கலரில் காட்டுது நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா BMக்கு வந்து கரெக்ட் வந்துடும். அடுத்த வாரம் ஃபுல்லாக ஏற்கனவே வித்ட்ரா போட்டுக்கிற BM மற்றும் வித்ட்ரா போடாமல் இருந்தாலும் இந்த வாரம் வித்ட்ரா போட்டுருங்க. ஸோ தட் மீன்ஸ் அடுத்த வாரத்தில் வித்ட்ரா போட்ட அத்தனை BMக்கும் நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்துடும். அது இவங்க வந்து OMBMக்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ப்ராப்ளம் இல்லை. எல்லோ கலரில் இருந்தால் உங்களுடைய டேரெக்ட்லியோ இல்லை உங்களுடைய நியர்பையில் இருக்கிற ஆஃபீஸ்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. மோஸ்ட்டாக ஒரு சில நண்பர்களுக்கு அப்படி தான் வந்துச்சு. நியர்பையில் போய்ட்டு ஆஃபீஸில் போய்ட்டு பேசி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதாலாச்சும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இஷ்யூ வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா, நோ ப்ராப்ளம். இவ்வளோ நெருக்கடி கட்டத்துலையும் இக்கட்டான சூழ்நிலைன்னு நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் எடுக்க முடியாமல் இருந்தாங்க. நிறைய வதந்திகள் ஸ்ப்ரெட் ஆச்சு. இருந்தாலும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாட்கள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறமே வந்து வேறு லெவலில் நிறுவனத்தை வந்து கொண்டு போவாங்க. ஸோ இருந்தாலும் இனிமேல் வர்றது ஹாப்பி தான். பட்டு நிறைய வந்து விதிமுறையெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்காங்களாமா. பட் ஒரு பக்கம் மக்களுக்கு வந்து கஷ்டமே சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு டேரெக்ட்லேயே டவுன்லைன்லேயோ ஒரு சேமை கொடுத்தாக்கா கொண்டு வந்தாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டில் வந்து 200 ரூபா வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ லீடருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 100 ரூபா வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜாயின் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாக்கா எவ்வளோ நண்பா, ஸோ 5 ருபீஸ் வந்து ஆட் ஆகும் இல்லையா. ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்களாம்மா, 5 ருபீஸ் வராதாம்மா, 1 ரூபா தான் வருமாம்மா ஒரு ஆடுக்கு. இனிமே வர ஃப்ரீ ஜாயினிங்க்கு 1 ருபீஸ் தான் வந்து ஆட் ஆகுமாம்மா அப்படின்னு வந்து அப்டேட் வந்து டேரெக்டில் வந்து சொன்னாங்களாம்மா. கூகுள் மீட்டில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு கிடைச்சா வந்து அப்டேட்டாக உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து கன்ஃபர்மேஷனாக அப்டேட் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் இன்னும் கஷ்டப்படுவாங்களே சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு க்ரோன் மெம்பரை கொண்டு வந்தால் 100 ரூபா தான் வருமாமாம். இருந்தாலும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோ சீலிங் எடுக்கிறீங்களோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம ரிவீல் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் அகைன் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண அந்த மாதிரி விஷயத்த வந்து அப்டேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பின் வாலெட் ப்ராடக்ட் வாலெட்லாம் அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் இல்லையா. ஸோ வந்து இந்த பின் வாலெட் ப்ராடக்ட் வாலெட் வந்து இனிமேல் வந்து அமௌண்ட் ஆட் ஆகாதாமா. நம்மளுடைய டவுன்லைனில் இல்லை CM இந்த மாதிரி பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு இனிமேல் வரவங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாமே ஜூலை மாதங்களுக்கு அப்புறமா வந்து அமல்படுத்துவாங்க அப்படின்னு நேற்றுக்கு மீட்டிங்கில் நடந்த அப்டேட்டு தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபர்மேஷனாக விரைவில் வந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னே சொல்லிடலாம். ஏன்னா இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாப்பி தான். ஏன்னா இவ்வளோ நாட்கள் கழித்து அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரால் பண்ண போகிறோம். ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நகை அடமானம் வச்சு, ஸோ நிலத்தை அடமானம் வச்சு, காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இனி வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க, என்ன நண்பா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, ஃபஸ்ட்டுக்கு வந்து க்ரோன் மெம்பருக்கு வந்து பே அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி OMBMக்கு வந்து வித்ட்ரால் பண்ணிடலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க.
பட் ஆனால் ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து கொண்டு போகணும் இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஸ்மால் அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மந்த்லியே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எம்டி சார் வந்து ஒரு குறிக்கோள். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த அமௌண்ட்டோட செட்டில்மெண்ட் இந்த மந்தோட நம்ம முடிச்சுட்டு அடுத்த மந்த்லேருந்து ஸோ வீக்லி நம்ம எப்படி வித்ட்ரால் பண்ணமோ ஆக்சஸ்வலி அதேமாரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மந்த்லி நம்ம ப்ராசஸாக வந்து வித்ட்ரால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தடவை கிட்டத்தட்ட இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் 3 மாதங்களுக்கு கழித்து நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ நாட்கள் பொருந்துட்டோம். ஸோ இந்த ஒரு மாதம் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கு அப்படின்ற மாதிரி இதையும் கடந்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நெருக்கடி கிட்டத்தட்ட 7ஆம் தேதி நான் வந்து லோன் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இங்கே வாங்கியிருக்கேன் அங்கே வாங்கியிருக்கேன்னு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. பட் இப்போவும் கடன் வாங்கிட்டு கட்டிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு எம்டி சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ஏன்னா ஹாப்பி தான். எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்தது. பட் இப்போ ஓஎம்முக்கு பே அவுட் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்கன்றதால மக்களுக்கு இன்னும் வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்காங்க. இன்னும் பேமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு வேறு லெவலில் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எடிட் பண்ணி தெருக்கி விட்டுருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரோ இன்னமும் மைவி3 ஓடித்தானே இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் இன்னும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மாதிரி வேர்ல்டில் நம்பர் 1 உலக வர்த்தகத்தில் நம்பர் 1 கம்பெனியாக ஆக்கி தருவாங்க மாதிரி அப்டேட்டும் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உலக வர்த்தகத்தில் 2026 நம்பர் 1 கம்பெனியாக ஆக்கிய தரணும் அப்படின்றது ஒரு விடாமுயற்சி. அதுக்கான வேலைகள் தான் இப்போ கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் பேமெண்ட்லாம் வந்து பண்ணிட்டாங்கன்னா இன்னும் அதிரடியாக வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஓஎம்பிஎம் இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது நேற்றுக்கு கூட நிறைய பிளானை வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சிஎம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இனிமேல் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 6% வந்து பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமாமா. ஏன்னா இப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு 1 lakh பார்த்திங்கன்னா 21,000 சம்திங் ஒரு அமௌண்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய்க்கு மேலே வந்து அப்டேட் ஆகுமா. ஸோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இனிமேல் பிளானை அப்கிரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இருந்துச்சு இப்போ வந்து சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னுமே வேறு லெவலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஓஎம்பிஎம் இந்த மாதிரி வேறு லெவலில் எல்லாமே ப்ராப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிஎம்முக்கெலாம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலேவே பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே டோட்டலாக எல்லா மெம்பருக்குமே பார்த்திங்கன்னா பே அவுட் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்னா கொஞ்சம் ஏதாச்சும் லிமிட் வச்சு பே பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கம்மிங் 2 நாளில் விரைவில் அப்டேட் பண்ணுவார். ஏன்னா இவ்வளோ பேமெண்ட் வந்து லிமிட் வச்சு பண்ணுவார் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அப்படி தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. இல்லை 2 பேமெண்ட்டாக வந்து கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் டப் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வித்ட்ரால் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. கம்மிங் வீக்கில் எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவார். ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை. நண்பா பாய்.